100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பாக்கணும், ஒண்ணும் இல்லையே. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க. என்ன மாற்றம்? இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. அதனால 100 நாள் என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்க, இதை தான் பார்த்திருக்கோம். பேருக்கு 10 பேருக்கு கூட ஒரு செவிலியர் இல்ல. அதுவும் ஐசியு போன்ற முக்கியமான இடங்களிலேயே அந்த செவிலியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது என்பது இன்னைக்கு முக்கியமான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நிதி ஆயோக்ல சொன்னது போல 2022 அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல அந்த நம்பர்ஸ், அதாவது செவிலியர்கள் அவங்க சொன்னது பிரகாரம் இல்ல. எந்த அளவு செவிலியர்கள் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலில் தமிழ்நாடு இன்றைக்கு 29வது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே. அதனால இந்த அரசு அதுல கவனம் கொண்டு அரசு ஆஸ்பத்திரிகளில எல்லா மக்களும் நம்பி இருக்கும் மருத்துவத்துறையில செவிலியர்கள் பற்றாக்குறையும், டாக்டர்கள் பற்றாக்குறையும், மருந்து மாத்திரை பற்றாக்குறை மற்றும் அந்த உபகரணங்கள் பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, இங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இன்னைக்கு பார்த்தா எலி கடிக்குது. எலி குழந்தையின் காலை கடிச்சிருச்சு, டயாலிசிஸ் பண்ண ஒரு பெரியவருடைய விரலை கடிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலயும் எலிகள் பிரச்சனை ஒரு அரசு மருத்துவமனையிலே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அளவு ஒரு சுத்தம் சுகாதாரம் இல்லாம இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே துறை சார்ந்த அமைச்சர் இதுல கவனம் செலுத்தி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சுகாதாரத்தையும் அந்த பேஷண்ட்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதே போல பேரிடர் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வரப்போகின்ற மழை காலத்திற்கு இப்பவே நம்ம தயாராகணும். ஏன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் எல்லாம் வரும்போது போட்டுல எல்லாம் வந்தாங்க. எங்க சாலிகிராமத்துல கூட போட்டு வந்துச்சு. அந்த அளவு மழை நீர் வடிகாலமே இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யல. எனவே முன்கூட்டியே இந்த அரசு எல்லா இடத்திலையும் தூர்வாரி எல்லா இடத்திலையும் வரப்போகும் மழையை சமாளிக்க எல்லா விதத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். எதுங்க? ஆமாங்க, 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பாக்கணும், ஒண்ணும் இல்லையே. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க. என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில் நான் ரொம்ப லாங் பேக் போல ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயம் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். நேத்து பாருங்க, எண்ணூர்ல அந்த ரசாயன கழிவுகள்லாம் தண்ணியில கலந்ததுனால டன்னு கணக்கா மீன் இறந்து போகுது. அப்ப அந்த என்ன ஒரு உதாரணமா இதை நம்ம எடுத்துக்கிறது. சோ இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, கர்நாடகால நேத்து 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள் 3 தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 3 நம்ம தமிழர்களை கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கர்நாடக அரசு தரணும். அதற்கு நமது முதல்வர் அவர்களும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அந்த அமைச்சருக்கு, அந்த முதலமைச்சருக்கும் சரி மத்திய அரசுக்கும் அந்த நிபந்தனையை வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி சொல்றாங்க, மாடு காணாம போச்சு, நாங்க தேட தான் போனோம்.
அப்படி இருக்கிறப்ப எப்படி சுட்டு கொல்றாங்க என்பதை கேட்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு என்ன இருக்கு? சோ இதெல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால 100 நாள் என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்க, இதை தான் பார்த்திருக்கோம், வேற ஒன்றும் பெருசா பார்க்கல. அசெம்பிளியில தனிநபர் தாக்குதல், தனிநபர் விமர்சனமானது அதிகரிச்சிருக்கா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது எல்லா ஆட்சியிலையும் இது நடக்கிறதாங்க, அதேதான் இப்பயும் நடக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே லைன், இது மக்கள் வரி பணத்துல தான் இந்த அசெம்பிளி நடக்குது. இங்க எல்லாரும் வந்து உட்கார்றது மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக. அதை பத்தி அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணா வரவேற்கலாம். ஆனா தனி நபர் தாக்குதல், ஒரு கட்சி குறை சொல்றது, இதுதான் நடக்குது. இது இப்ப மட்டும் கிடையாது, இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ இதை வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ளோர்ல உட்காந்து. உண்மையிலே எனக்கு வந்து மக்களுக்காக யாரும் இங்க அவ்வளவா பதியம் வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வரணுமே, ஏன் இப்படி இருக்குன்றது என் மைண்ட்ல தோணுது. ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. பாவம், இனி வரும் காலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம்.